சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா நல்ல பல்வேறுபட்ட விஷயங்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாரு. இதனால் பல எரிச்சல் பிடிச்ச அரசியல்வாதிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவமானப்படுத்துகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு, டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் நேற்றைக்கு முன்தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒரு டிசிசி கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். டாக்டர் டிசிசி கூட்டங்களுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசாங்க ஊழியர்கள், அமைச்சர்கள், அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அது மட்டுமில்லாமல் ஒரு சில ஊழல்வாதிகள் அல்லது பல ஊழல்வாதிகள், அதே மாதிரி அரசாங்க அதிபர் உட்பட எல்லாருமே பயத்தில் நடுங்குகின்ற ஒரு நிலையில தான் இப்போ ஒவ்வொரு அபிவிருத்தி குழு கூட்டமும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பின்னர் கடந்த வருடம் பாராளுமன்றத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதிகள், அதாவது அபிவிருத்தி நிதிகள் அத்தனை 100% செலவழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசாங்க அதிபர்கள் எல்லாருமாக சேர்ந்து சொன்னாலும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்ததா நடக்கலையா அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதனை தாண்டி கடந்த டிசிசி கூட்டம், கிளிநொச்சி டிசிசி கூட்டம், அதே மாதிரி பூநகரி டிசிசி கூட்டம் ரெண்டுலேயும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொண்டார். இந்த கிளிநொச்சி டிசிசி கூட்டத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், டாக்டரினால் இந்த சம்பவம் ஊழல்கள் இடம்பெற்ற ஊழல்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த விவசாய திணைக்களமா அல்லது இந்த இரணமடு கமநல நிலைய சேவை நிலையம், அவங்க கமநல அமைப்பு சேவை நிலையம் இல்லை அமைப்பு, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றிருப்பது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த டிசிசி கூட்டத்தில் கேள்வி கேட்டிருந்தார். அது சம்பந்தமாக அந்த டிசிசி கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாய அமைப்பினுடைய அதுக்கு பொறுப்பாக ஒருவர் பதில் சொல்லியிருந்தார். நீங்கள் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. இதனை கடந்து இன்று அந்த சம்மேளனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண ஊடகவியலாளர் மையத்தில் போயிட்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வச்சுக்காங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன தகவல் பொய்யானது அப்படின்னு சொல்லி, அவர் எதன் அடிப்படையில் அந்த தகவல்கள் பொய்யானது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த 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 ஊடக மையத்தில் கொடுக்கப்பட்ட ஊடக அறிக்கையில் நிறைய விடயங்கள் மலுப்பல்களான கருத்துக்கள் பகிரப்படுகிறது. குறிப்பாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தமிழரசு கட்சி அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சம்பந்தமாக அவரோடு ஒத்துப்போவதாக ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்ற பொழுது அந்த சம்மேளனத்திலிருந்து பேசியவர்கள் சொன்ன விஷயம், இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் தமிழ் தேசியம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாக்களித்தவரை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறோம், அதனால் தென்பகுதியிலிருந்து வந்த கட்சியிலிருந்து வந்தவர்கள் பணத்துக்காக இவ்வாறான வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவப்பெயரை பகிர்ந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த விவசாய சம்மேளனம் அல்ல அது சம்பந்தமாக இந்த டிசிசி கூட்டத்தில் பங்கேற்ற நபர் ஒருவர் தெளிவாக சொல்லியிருந்தார் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி. இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா போயிட்டு அந்த சம்மேளனத்துக்குள்ள என்ன ஊழல் நடந்தது, என்ன கணக்கறிக்கை, அதெல்லாம் இல்லாமல் அவராக போய் மூக்க நுழைக்கல. இத்தனை தகவல்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவருக்கு யாரோ ஒருவர் தகவல் வழங்கியதன் அடிப்படையில் தான் அவர் அந்த குறிப்பிட்ட தகவல் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்தார். அப்படி ஒரு ஊடக அறிக்கையில் நீங்கள் பகிரங்கமாக சொல்வதை விட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடம் இதை போய் தெளிவுபடுத்திக்கலாம். எதுக்காக ஓடி அந்த ஊடக நண்பர்களை இல்லை ஊடகவியலாளர்களை சந்தித்து டக்கன தங்களுடைய பொய்களை மூடி மறைப்பதற்கான இவ்வாறான வேலைகளை செய்தார்கள் அப்படின்ற கேள்வி இங்கே இப்போ சமூக ஊடகங்களில் பலரால் வைக்கப்படுறது. 2 கோடி ரூபாய் நிதி மோசடி, அது மட்டும் இல்லாமல் காணி, இராணுவத்தினருடைய காணிக்கு விவசாய உரம் வழங்கப்பட்டிருக்கிறது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே பகிரப்பட்டிருப்பதும் இங்கே
பரவலாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயம் சம்பந்தமாக இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இங்கே இது ஒரு புறம் இருக்குது. அதுக்கப்புறமாக பூநகரில் இடம்பெற்ற டிசிசி கூட்டங்கள் அமைதியான முறையில் இடம்பெற்றது. இது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டும் அந்த பகுதியில் டிசிசி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த பகுதி மக்கள் சந்தித்தது மட்டுமில்லாமல் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகள், அதாவது டாக்டர் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த பூநகரி டிசிசி கூட்டங்களுக்கு நீங்கள் வர வேணும் அப்படின்னு சொல்லி கூட அங்கே குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்தால் தான் அந்த பகுதிகளில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமாக உடனடியாக பொதுவழிக்கு வரும். பொதுவழியில் வந்தால் தான் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்காக அவரை வந்து ஒவ்வொரு டிசிசி கூட்டங்களுக்கும் அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கும் வர சொல்லி மக்கள் சொன்னதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த விஷயம் எப்படி இருக்கின்ற போது இந்த கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து ஒரு ஊழல் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கதை எழுப்புகின்ற பொழுது அங்கே வந்திருந்த பிரதேச சபையினுடைய அதி உச்ச பட்டங்கள் பெற்ற தவிசாளர்கள் அல்ல உறுப்பினர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து ஒரு சில இழிச்சொற்கள், அதே மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய தந்தையார் ராமநாதன் அவர்கள் பற்றிய வார்த்தை பிரயோகங்களை அங்கே பிரயோகிக்கின்ற போது டாக்டர் அவர்களோட தர்க்கம் பண்ணியது மட்டுமில்லாமல் அந்த நிகழ்வினுடைய தலைவர் அரசாங்க அதிபர்கள் எல்லாருமே வந்து இந்த தவிசாளர்களுக்கு பயந்து ஒன்றில் நான் நினைக்கிறேன் அவர்கள் அடியாட்களா அல்லது அது சம்பந்தமானவர்களா தெரியவில்லை, அதுக்கு பயந்து டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய குரல் வழியை நசுக்குவதற்காக உடனடியாக ஒளிவாங்கி மைக்கை வந்து கட் பண்ணி ஆஃப் பண்ணி டாக்டரை பேச விடாமல் வச்சது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு சார்பாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு அல்லது அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் அல்லது அந்த அடியாட்களுக்கு சார்பாக வந்து இந்த டிசி கூட்டனுடைய தலைவர் அதே மாதிரி அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே செயற்பட்ட விஷயங்களும் வந்து காணக்கூடியது. இதில் கயேந்திரகுமார் எம்பி கயேந்திரகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில கருத்துக்களை வந்து அவர் நடுநிலைமையாக சொல்லியிருந்தார். இங்கே வந்து ஊழல்களை சுட்டி காட்டப்பட்ட பொழுது இந்த பிரச்சனை வந்ததை நான் டாக்டர் பேரை சொல்லாமல் ஊழல்கள் வழியில் வந்ததால தான் நீங்கள் வந்து உடனடியாக பிரச்சனைகளை கொண்டு வாரீங்க அப்படின்ற விஷயம், யார் ஊழல்கள் செஞ்சிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிற விஷயத்தை வந்து எம்பி கயேந்திரகுமார் சொன்னதும் வந்து அந்த ஊடகத்தில் வந்து காணக்கூடிய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம், டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாடசாலை உபகரணங்கள் இல்லை, விளையாட்டு உபகரணங்கள் அது மட்டும் தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் வந்து அந்த பகுதி இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை நோக்காக கொண்டு விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு திடல்கள் அல்லது வந்து அதற்கான விஷயங்களை வந்து செய்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விளையாட்டு பொருட்களையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மகிழ்ச்சியான விஷயம், நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்ட இந்த பகுதி, அதாவது தென்மாட்சி பகுதியில் வந்து அவருக்கான வாக்குகள் இல்லை, மக்கள் ஆதரவில்லை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து அங்கே போனால் அவர்களுக்கான சரியான மரியாதை இல்லை, ஆதரவு குறைஞ்சிவிடும், இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கண்டவுடன் அந்த பகுதி இளைஞர்கள், அந்த பகுதி வயதானவர்கள், முதியவர்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாருமே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அன்போடு அரவணைத்து கூட்டிக் கொண்டு சென்று எல்லா விஷயங்களையும் பேசப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த வீதிகள் அபிவிருத்தி, அந்த பகுதி கிராம அபிவிருத்திகள் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் பகிர்ந்து கொண்ட விஷயங்களையும் வந்து நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இது இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 2025க்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கட்டப்பட்ட அம்மாச்சி உணவகம் சாவகச்சேரி அதனுடைய திறப்பு விழா வெகு சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கலந்து கொள்வதற்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அந்த பகுதியினுடைய பிரதேசபையினுடைய அரசாங்க உத்தியோகத்தர், அரசாங்க அதிபர் பதில் அரசாங்க உத்தியோகத்தர் நினைக்கிறேன் கேட்ட பொழுது அவர் டாக்டர் நான் வந்து இல்லை நான் கிளிநொச்சியினுடைய டிசிசி கூட்டத்தில் போகிறேன், எனக்கு பதிலாக என்னோட கட்சியில் பயணிக்கின்ற திரு ஸ்ரீகண்ணா அதே மாதிரி ஜெகதாஸ் இருவருமே சேர்ந்து அந்த நிகழ்வில் வந்து பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் மீண்டும் வந்து இதில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கே பணியாற்றுகின்ற பெண்கள் தங்களுக்கு இது மேலதிகமாக என்னென்ன தேவை அப்படின்றதையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடன் சொன்னபோது நிச்சயமாக நான் அவற்றையும் நான் செஞ்சு தருகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் நாங்கள்
அண்மை காலங்களாக காணக்கூடியார்கள். ஆக மொத்தமாக நீங்கள் இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் அதாவது வந்து ஏணி வச்சு டக்குன்னு ஏறின வளர்ச்சி இல்லாமல் படிப்படியாக கொஞ்சமான அந்த வளர்ச்சி இப்போ அங்கே இருக்கின்ற அரசியல் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அல்லது வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு கிடிக்கலக்கமாக இருப்பது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு பயம் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் யார் எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு சார்பாக மக்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அவர்களிடம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளாக அவர் வந்து பொது வழிகளில் மக்கள் முன்னிலையில் வந்து வைக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருக்குமே டாக்டர் ராமநாதன் மீது கொஞ்சமாக நம்பிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த விவசாய திணைக்களம் அவங்க வந்து ஓடியந்து நீங்கள் உடனடியாக ஊடகவியலாளரை அல்லது ஊடக மையத்தை போட்டுவிட்டு இப்போ அவர்களிடம் வந்து நீங்கள் கூடி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கிற அந்த கணக்கறிக்கை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது போய் பார்க்கலாம். கணக்கறிக்கைகளில் வந்து சரியான குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் மீது குற்றம் சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னால் தங்களில் வந்து பிழைகள் இல்லாத மாதிரி அப்படி சொல்கிறார்கள். ஆனால் இப்போ நான் பிள்ளை செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன தேவையோ அதனை வந்து கொடுக்குறோம். அதில் ஒரு ஊடகவியலாளர் சௌரன் கேட்குறார் நீங்கள் அப்படின்னு சொன்னால் டிசிசி கூடத்தில் வந்து வெற்றியாளர் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க என்றால் தங்களுக்கு முட்கூட்டியே இதெல்லாம் சொல்லவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். முட்கூட்டியே இந்த விஷயம் சம்மந்தமாக தான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு டிசிசி கூடத்தில் நாங்கள் சொன்னோம். அந்த டிசி அதுக்கேற்ற வகையில் நாங்கள் தயார்படுத்துவதில் அவர்கள் வந்திருப்பார்கள். இப்போ நான் இது சம்மந்தம் நான் ஒரு ஊழல் செஞ்சுக்கிறேன், என்னிடம் வந்து இந்த ஊழல் சம்மந்தம் அவங்களோட பேசணும் வாங்கணும்னு சொன்னால் நான் என் பக்க நியாயத்தை 100% சரிபாகத்தான் நான் போவேன். அந்த அளவுக்கு தான் நான் தயாராகி போவேன். அதுதான் எல்லா இடமுமே அது அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் நடக்கின்ற ஊழலாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களில் ஊழல்களாக இருக்கலாம், எல்லாமே இந்த ஊழல் சம்மந்தமாக வாங்கணும்னு சொன்னால் அந்த கணக்கறிக்கையிலேருந்து எல்லாமே 100% சரியான தயார்படுத்தல செல்வாங்க. ஆனால் இது சம்மந்தமாக தங்களை சொல்லவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்பட்டது. நான் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் பிள்ளை செஞ்சுருந்தா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் செஞ்சுருந்தால் நேரடியாக நீங்கள் யாழ்ப்பாண ஊடகவிய மையத்துக்கு வர தெரிஞ்ச உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க சொன்னால் மல்லாகத்தில் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு நேராக கடந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. இங்கே ஒருவரை விரல் சுட்டி காட்டுகிறது அப்படின்ற பொழுது அவர் மீது பிழை இருக்கிற பட்சத்தில் தான் காட்டப்படுறது. அதனால் இது சம்பந்தமாக அவர்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக டாக்டரோட பயந்துக்கலாம். பாப்பம் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால டாக்டர் சம்பந்தமான வீடியோக்களில் 2-3 நாள் வீடியோ போடலை. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.